10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. சாய் விசித்ரா. இளையராஜாவை எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இசைஞானி ஜி.கே. வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக போவேன், அவர் ஜி.கே.வி. சார் கூட அசிஸ்டண்ட்டாக வருவார். இந்த அசிஸ்டண்ட் லெவலில் ஒரு வணக்கம் சொல்லிக்குவோம். அது மாதிரி இப்படியே பார்த்து பழகினது. இப்படியே பார்த்து பழகிட்டு இருந்துட்டு அவர் பல படப்படங்கள் அந்த தேன் சிந்ததே வானம்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த பாட்டெல்லாம் கூட சார் சொல்லியிருப்பார். அப்போ நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்படி பார்த்து பழக்கப்பட்டது. அவர் என் மேலே மரியாதை வச்சுருந்தார், நான் அவர் மேலே மரியாதை வச்சுருந்தேன். பின்னாடி நான் பாலச்சந்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்ததுக்கப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா, இது அன்னக்கிளி படம் அறிமுகமாகும்போது நான் போய் அவர் மீட் பண்ணலை. மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நான் பாலச்சந்தர் சார்கிட்ட இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, 85 தான் மீட் பண்ணுறேன். தர்மபத்தினியில் நான் அமீர்ஜான் சார் கூட அசிஸ்டண்ட்டாக டைலாக் 76 அறிமுகமானார், 85 பார்க்குறீங்க. ஆமாம், 9 வருஷம் கழிச்சு. இது நான் அமீர்ஜான் சார் கூட கம்போசிங்க்கு போகிறேன். கோல்டன் பீச்சில் நடந்தது. அப்போ நான் இன்னொரு அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அசோசியேட் டைரக்டர், 3 பேரும் போயிருந்தோம். அப்போ வாங்க சுப்பு எப்படி இருக்கீங்க அப்படின்னார் ராஜா சார். வணக்கம் சார்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அமீர்ஜான் சார் கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன சுச்சுவேஷன், நான் எனக்கு ஒரு லிபர்ட்டி இருந்தது அவர்கிட்ட. எங்கேயாவது ஆர்டிஸ்ட் டைலாக் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா கட் சொல்லக்கூடிய உரிமை என்கிட்ட இருந்தது ஷூட்டிங்கில். அந்தளவுக்கு நல்ல நண்பர். அப்போ அவர் சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் இன்னும் கூட இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாமோன்னு எனக்கு தோணுச்சு. நான் கொஞ்சம் முந்திக்கிட்ட அந்த சுச்சுவேஷனில் நானே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சரின்னு அவர் நோட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வர சொன்னார். நாங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் போனோம். டியூனெல்லாம் போட்டு வச்சுருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், ராஜா சார் என் படத்தில் ஒரு பாட்டு எழுதுங்க சுப்பு அப்படின்னாரு. என் மியூசிக்கில் ஒரு பாட்டு எழுதுங்க சுப்புன்னார். அதுக்கு முன்னாடி நான் அமர் சார் மியூசிக்கில் எழுதிட்டேன். நான் சார் எழுதுகிறேன் சார் அப்படின்னு. அது எழுதுறேங்கிறத நான் தடுமாற்றத்தோடு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தில் அமீர்ஜான் சார் நினச்சது பாடல்கள் வைரமுத்துன்னு. ஏன்னா வைரமுத்து சார் பிஎஸ்வி பிக்சர்ஸில் இவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தார். அது அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். இவர் சார் சொன்ன உடனே தட்ட முடியாது. அதனால் சரி சார் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கேயே கேட்டார், உங்களுக்கு எந்த டியூனுக்கு எழுதுறீங்கன்னாரு. நான் இன்னொரு டியூனு தான் செலக்ட் பண்ணேன். இன்னொரு டியூனை செலக்ட் பண்ணது அவர் சொன்னார், இல்லை படத்தில் நான் வரேன்ல அந்த சுச்சுவேஷன், அந்த டியூன் தான் ஹிட் ஆகும் சுப்பு, அதுக்கு எழுதுங்கன்னு. இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு நான் டயலாக் ரைட்டராக வேறு இருந்ததுனால ரெக்கார்டிங் அன்னைக்கு நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே கேசட் கிடச்சது எழுதிக்கிட்டே இருந்தேன். நடுவில் போய் இவர் உதவியாளர் இருந்தார், அவர்கிட்ட போய் சாங்ஸை கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட கொடுத்து பாடி பார்க்க சொன்னேன். கரெக்டாக இருக்குன்ட்டார் அவர். ஆனால் ரெக்கார்டிங் அன்னைக்கு போனால் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மத்தியானம் 2 மணிக்கு சாங் அவர் ராஜா சார் கூப்பிட்டாரு. நான் கொண்டு லிரிக்ஸை கொடுத்தேன், பார்த்தார். அப்போ என்ன பல்லவி எழுதுனேங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பாடி பார்த்துட்டு, சுப்பு இது இல்லையே சுப்பு நான் சொன்ன டியூனு, கேசட்டில் கேட்டு எழுதுனது தான், அது வேறு கோபாலகிருஷ்ணன் வேறு கரெக்டுன்ட்டாருன்னு. அப்புறம் சரின்னு அப்படியே அவர் இதுதான் டியூன் அப்படின்னு தாளம் போட்டுக்கிட்டே ஹார்மோனியத்துலேயும் வாசித்து காட்டினார். 30 நாளில் எழுதின பாட்டை நான் 3 மணி நேரத்தில் எழுத ஆகணும். அந்த மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு நெருக்கடி. நான் வெளியில் சரின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் கூட அசிஸ்டண்ட்டாக என் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருந்தான். அப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. அப்படி வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பான். வாட்சை பார்த்துட்டேன், நீங்கள் உங்கள் அப்பா மாதிரியே சிகரெட் பிடிக்கிறீங்க, அதாவது உங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு பாட்டு எழுத வரல, அவன் கிண்டல் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான்.
என்னடா 30 நாளில் எழுதின பாட்டை 3 மணி நேரத்தில் எழுதணுமா, தர்மி மாதிரி ஆகிட்டோம் உண்மையிலே. ம். அப்புறம் மணி 4:15 ஆச்சு. இதுக்கு மேலே தாங்காத கட்டன்னு வந்துடுச்சு. ஒரு பல்லவி 2 சரணம் 3 சரணம் கட்டன்னு வந்தது. எங்கேருந்து வந்தது எனக்கே தெரியாது. நான் டிக்டேட் பண்ண எழுதுனா உள்ளே கொண்டு போய் சார்ட்ட கொடுத்தேன். கச்சிதமாக இருக்க சுப்புன்னாரு. அந்த அந்த பாட்டு அவர் சொன்ன மாதிரியே ஹிட் பண்ணார். எல்லா கச்சேரியிலையும் அந்த பாட்டை பாடுவார். அவருக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு. அதுக்கப்புறம் எப்போவாது வாய்ப்பு கிடைக்கும்போது கூப்பிடுவார். ஒரு படத்தில் அந்த படம் வந்து பெருசாக வரல. அதில் 3 பாட்டு இருந்தது. இந்த 3 பாட்டும் நான் தான் எழுதினேன். பெருசாக ஹிட் ஆகலை. அப்புறம் இவங்க படத்தில் சான்ஸ் கொடுத்தாரு. நடிகை ஜெயசித்ரா அவங்க படம். அதில் நான் எழுதின பாட்டும் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எந்த கச்சேரிக்கு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பாட்டை வந்து அவருக்கு மிகவும் பிடித்த பாடல்கள்னு சொல்லி, அவருக்கு பிடிச்ச 10 பாட்டில் இது ஒன்று, ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு, இது 2யும் கண்டிப்பாக கச்சேரியில் பாடுவார். வாய்ப்புகள் நான் அவரை பயன்படுத்திக்கல. அவரே சொல்லிட்டார் மேடையில், அவரும் என்னை பயன்படுத்திக்கல, நானும் அவரை பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னார். அதாவது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஞானம்னு வச்சிங்களேன். என்னென்னா, நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேருவோம். அது அப்படித்தான் நாம் வழிநடத்தப்படுவோம் அப்படிங்கிறது இது ஞானம். இது நான் வந்து பிரம்மகுமாரிகளுக்கு போனதுனால எனக்கு கிடைச்ச ஞானம். ஸோ நான் எதையும் மிஸ் பண்ணலை. ராஜா சாரை நான் யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை நான் என்ன எது விதிக்கப்பட்டிருக்கோ அது விதிக்கப்பட்டிருக்கு அதான் நடக்குங்கிறத. நீங்கள் பாலச்சந்தருடைய நிறுவனத்தில் பணியாற்றும் போது ஒரு பக்கம் வாலி, இன்னொரு பக்கம் கவிஞர் வைரமுத்து போன்ற கவிஞர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? இல்லை, கிடைக்கல. ஏன்னு கேளுங்களேன், நான் வந்து பாலச்சந்தர் சார் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ அப்பா தான் எழுதிட்டு இருந்தார் நிறைய பாட்டு. அப்புறம் வைரமுத்து சார் எழுத ஆரம்பித்தது வந்து இந்த படம், அது ஒரு நாடகம், கோமல் சுவாமிநாதன் நாடகம், தண்ணீர். அதில் தான் முதல்ல பாட்டு எழுதினார் வைரமுத்து சார் பாலச்சந்தர் சாருக்கு. அதுக்கப்புறம் அவர் ரெகுலரானார். ஆஸ் அ பாடலாசிரியர் பாலச்சந்தர் சார் கம்பெனியில் நான் இருக்கும்போது அவரை சந்தித்தது பூவிலங்கு டைமில். பூவிலங்குக்கு அவர் தான் பாடல்கள். கம்போசிங்கெல்லாம் நான் போனது கிடையாது. படம் பார்த்துட்டு வரும்போது அவர் என்னை பாராட்டினார்னு, நல்லா நடிச்சிருக்கீங்களேன்னு சொன்னார். அவ்வளோதான் பழக்கம். கவிஞர் வாலியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பழக்கம் உண்டு, ஒரு பிணக்கமும் உண்டு. அப்படியா? அது பதிவு செய்யக்கூடிய விஷயந்தான், நல்ல விஷயம். என்னை வந்து தமிழ்மணி சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார். அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது முரளிஸ் யூஃபோனின்னு கேள்விப்பட்டீங்களா, ஒரு மியூசிக். ஆமாம். அந்த முரளியை தான் வந்து மியூசிக் டைரக்டராக போட்டோம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் என்ன பண்ணுவார், டியூன், நாங்கள் சிச்சுவேஷன் சொல்லுவேன், டியூன் கம்போஸ் பண்ணுவார். டியூன் கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவார், சார் சும்மா தத்தகாரமே சொல்லிட்டு இருந்தால் நல்லா இல்லை, நீங்கள் ஒரு பல்லவி கொடுங்க, டம்மி பல்லவி கொடுங்கம்பார். நான் உடனே ஒரு பல்லவி எழுதி சொல்லுவேன். ஏன்னா அந்த டியூன் இந்த டியூன் சொல்கிறத விட பல்லவியை சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. எல்லா டியூனுக்கும் நான் ஒரு பல்லவி போட்டேன். அப்படி ஒரு பல்லவி, அந்த பல்லவி வந்து ரொம்ப ஒரு நல்ல சிச்சுவேஷன். அது 2 பேர் காதலிக்கிறாங்க, பெற்றோர்கள் அதை எதிர்க்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சரத்குமார் கேரக்டர் வந்து அவங்கள வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. அடைக்கலம் கொடுத்தா அவர் அறிவுரையும் கொடுக்குறார். அந்த சிச்சுவேஷன் அது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பல்லவி நான் என்ன எழுதியிருந்தேன்னா, மந்திர புன்னகை சிந்திடும் செல்வங்களே, ஒரு மன்மத அம்பினில் பின்னிய உள்ளங்களே அப்படின்னு 2 வரி தான் எழுதியிருந்தேன். இந்த டியூனை வந்து நான் கதையை சொல்லிவிட்டு சார்கிட்ட கொண்டே கேசட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன், வாலி சார்கிட்ட. அவர் வந்து என்ன பண்ணார், எழுதிட்டு கொடுத்து அனுப்பிட்டார். வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், கொஞ்சம் மீட்டருக்கு சரியில்லையோ, எனக்கு அந்த உரிமை இருந்ததுங்கிறதுனால நான் பாடல்தான் சரி. அதை எப்படி சொல்ல முடியும் அவர்கிட்ட, கரெக்டாக சொல்லணும். அதில் வந்து எங்கள் மேனேஜர் வரும், சார் மீட்டர் இடிக்குதான். டைரக்டர் சொல், யார் என் பாட்டில் கூட்டான்னு சொல்கிறது, கூப்பிடுவாங்க டைரக்டர் அப்படின்னாரு. சரி, நான் போய் பேசினேன்னு, அவனை கொஞ்சம் மாறி இருக்குண்ணே அப்படின்னு. அப்படியா, ஒரு டம்மி பல்லவி சொல்லு அப்படின்னா, இல்லைண்ணே இப்படி இந்த தத்தகாரம் வந்தால் கரெக்டாக இருக்குண்ணே. சரியா, நாளைக்கே நீங்கள் எழுதி வச்சுறேன்னாரு. நம்ப முடியாத விஷயம் சார். மந்திர புன்னகை சிந்திடும் செல்வங்களேன்னு பல்லவி 2வது வரியில்
அந்த சிற்றன்ன வாசலில் நிற்கின்ற சிற்பங்களேன்னு எழுதியிருந்தார். எனக்கு அரிப்பு, என்னடா நம்ம எழுதின முதல் வரி வந்துடுச்சு, 2வது வரியும் நம்ம வரியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். சரி ரெக்கார்டிங்க்கு அவர் வரமாட்டார்னு நினச்சிக்கிட்டு நான் கரெக்ஷனை பண்ணிட்டேன். மந்திர புன்னகை சிந்திடும் செல்வங்களே ஒரு மன்மத அம்பினை பின்னிய உள்ளங்களேன்னு எழுதிட்டேன். எழுதிட்டு ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கோம். அவர் வந்துட்டார். நான் பேடை எடுத்து மறைக்கிறேன், என் அசிஸ்டண்ட் எடுத்து மேலே வைக்கிறாப்புல. ஐயோ அவர் என்னையா பாட்டு நல்லா வந்திருக்கா, அதான் வாங்கி படித்தார். நல்லா வந்திருக்கா படிச்சிட்டாரு. அந்த கரெக்ஷனை மறக்க மாட்டார். அதனால் ஒன்றும் சொல்லலை, சொல்லிட்டு போயிட்டார். நான் அவனை திட்டினேன், டே நீ பாட்டுக்கு பேடை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. நான் கரெக்ஷன் பண்ண வரி தான் வந்தது பாட்டில். ரொம்ப நாள் கழித்து தை மாதம் பூ வாசங்கிற படத்துக்கு ராதாரவி சார் ப்ரொடியூசர், நம்ம நண்பர்னால என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அமீர்ஜான் சார் டைரக்டர். நான் போயிருந்தேன். அன்றைக்கி 2 பாட்டு ரெக்கார்டிங்கு. ஒரு பாட்டு வாலி சார் எழுதி அது ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. அவர் உட்காந்து வெத்தலை சீர் போட்டு, சார் வணக்கம், வாயா என்னை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்ல வேண்டியது, நீயே வரியெல்லாம் மாற்றிக்க வேண்டியது, நான் எதுக்கு வவுச்சரில் கையெழுக்க போகிறதுக்கா அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு 1 லைன் தானே சார். 1 லைனாக இருந்தாலும் என் பாட்டில் 1 லைன் எப்படியா வரலாம் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா தலையை செஞ்சுட்டு இருந்தேன். உட்காரு, என் ஒய்ஃபுக்கும் நான் தேடும் செவந்திப்பு பாட்டு ரொம்ப பிடிக்கும்யா, உடனே என்னை கோல் பண்ணிட்டார். இது நான் பாடலாசிரியராக இருந்ததுனால ஏற்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் பெருந்தன்மையாக அவர் எடுத்துக்கிட்டார். மீதி எல்லா சாங்கும் சார் தான் எழுதினார். நான் தேடும் செவந்திப்பு எழுதினேனே அதே படத்தில் மீதி எல்லா சாங்கும். எப்போவாது டவுட் வந்துச்சுன்னா அவர் சுப்புவை கூப்பிடும்பார். அந்த தத்தகாரம் கொஞ்சம் என்ன மீட்டர்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தும்பார். அதான் ஞாபகப்படுத்துவேன். அதான் நல்லா. தொலைக்காட்சி தொடரில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? தொலைக்காட்சி தொடர் ராதிகா மேடம் இவர் மூலமாக, எல் ராஜா மூலமாக தான். அவர் ஒரு சீரியல் பண்ணார் ஈடிவிக்கு. அது 2 ரைட்டர்ஸ், ஏன்னா 800 எபிசோடுக்கு மேலே போச்சு. நான் கடைசியாக ஒரு 200 எபிசோடுக்கு எழுதினேன். அப்போ என்னை கூப்பிட்டு ராஜா சார் கூப்பிட்டு போனார். ராதிகா ஷார்ட் ஃபார்மில் சொன்னாங்க இது என்ன கதைன்னு. சரின்னு நான் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டெல்லாம் ஒன்லைன்லாம் எழுதி கொடுத்தேன். அது முடிஞ்சது. அதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். 2வதாக தமிழ்மணி சார் கூப்பிட்டார். தமிழ்மணி சார் கூப்பிடும்போது மங்கைன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு அடுத்த சீரியல் பண்ணார். அப்போ நான் போனேன். அதாவது அம்மானு ஒரு சீரியல். அந்த சீரியலில் அனுராதா ராமன் அவங்களுடைய கதையில் ஆக்சுவலாக மெயினாக ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஹீரோயின். அவங்க காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க அம்மா நர்ஸாக இருந்தவங்க அந்த டாக்டருடைய திருமணம் செய்யப்படாத மனைவியாக இருக்கிறாங்க. இதை ஒரு பெண் என்ன பண்ணால் அவள் கூட படிக்கிற பொண்ணு ஒருத்தி, அவங்க தாசி குலத்தை சேர்ந்தவங்க, நீ எல்லாம் பரம்பரை தொழிலே பண்ண போகலாமே, எதுக்கு காலேஜில் படிக்க வந்தேன்னு வேணும்னே கிண்டல் பண்ணுவாள் இவளை. இதெல்லாம் அனுராதா ரமணன் கதையில் இருந்தது. அது டைரக்டர் சோலைராஜான்னு ஒரு டைரக்டரு, கென்னடின்னு ஒரு ரைட்டரு, அவர் தான் டயலாக் எழுதினார். நான் ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் ஆரம்பிக்கும் போது எனக்கு எர்னியா சிகிச்சை வந்தது. அதனால் நான் போக முடியல. அவங்களா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய காம்பவுண்டு கிடச்சிது காலேஜ் எஸ்ஆர்எம். அதனால் காலேஜ்னால் எடுத்து தள்ளிகிட்டு இருந்தாங்க. சீரியல் பிக்கப் ஆகலை. நான் என்ன பண்ணேன், என்னை கூப்பிட்டு போனாங்க. என்னால் படிக்கட்டு கூட ஏற முடியல. இருந்தாலும் அவர் கூப்பிட்டாரு. அண்ணனை சேரில் வச்சு தூக்கிட்டு வாங்கப்பான்ட்டார் தமிழ்மணி. மாடியில் போய் உட்காந்தேன். சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக வீட்டில் இருந்ததுனால சிகரெட் பிடிக்க கூட வாய்ப்பு கிடைக்கல. கதையை சொன்னாங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை சார் இந்த சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க, முக்கியமான மேட்ரே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு சீன் க்ரியேட் பண்ணேன். வாழ்வா சாவோ பிரச்சனை. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ஃப்ரெண்டு ஒருத்தி கிண்டல் பண்ணிட்டே இருக்கல, ஹீரோயின் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு சொல்கிறார். அவர் காலேஜில் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போகிறார். அப்படி திரும்பினோன்னே அந்த பொண்ணை கை தட்டினா, பரவாயில்லையே குலத்தொழில் ஆரம்பிச்சிட்டியேன்னு சொல்கிறா. பயங்கர பேங்கோட முடியும் அந்த எபிசோட். அடுத்த எபிசோடில் வீட்டில் போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பா. உன் நிலைமையும் என்னால் தாங்க முடியல, என் நிலைமையும் என்னால் தாங்க முடியலன்னு அவள் கத்துவாள். கத்தி அதுக்கப்புறம்தான் அம்மாவுடைய தாலிக்காக போராடிய மகள்னு கதையை மாற்றணும்.
சூப்பர் பிக்கப் ஆகிடுச்சு. சூப்பர். அது இதெல்லாம் வந்து சீரியலில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அந்த சீரியல் வந்து அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ சீரியலில் என்னென்னா சார் எப்போ வேணால் என்ன திருப்பத்தை வேணால் கொண்டு வரலாம். ஆமாம். அது நல்ல வாய்ப்பு. ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு சீரியல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஈடிவியில் வந்து அவர் சார் வந்து மனோகர் பிரசாத் அவரில் நான் ஒரு 6 மணி ஸ்லாட்டில் ஒரு சீரியல் பண்ணேன். வேறு ஒரு பார்ட்டி ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க. என்னை பற்றி கேள்விப்பட்டு எழுத சொன்னாங்க. எழுதுனா பிக்கப் ஆகிடுச்சு. அங்கே போனால் என் பேர் போட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் போச்சுன்னா, கண்மணி சுப்புவா 6 மணிக்கு போடுங்க பாரு, 6 மணி அன்யூஷுவல் டைம், அது ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தாங்க. தெலுங்கில் நிறைய சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், ஒரு சீரியல் எனக்கு ரொம்ப அலுப்பாயிடுச்சு. தெலுங்கு சீரியல் நம்மளால் எழுத முடியாத போல் இருக்குன்னு தோணி நான் விளைவிக்கிறேன்னு எல்ராஜா சார்கிட்ட சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வேற ஒருத்தர் அவர் செலக்ட் பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் நான் எழுதுகிற சீரியல் நான் பார்க்கவே மாட்டேன். அப்படியா? அப்படி எனக்கு ஒரு பழக்கம். ஏன்னா நாம் ஒரு கற்பனையில் இருப்போம். ஸ்க்ரீன் ப்ளே தானே நம்ம பண்ணுறோம். கீ டைலாக்ஸ் நம்ம கொடுப்போம். அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. பார்த்து நம்ம மனசு கெட்டு போச்சு. அதனால் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இந்த சீரியலில் நான் என்ன பண்ணேன், நான் பாதியில் விட்டுட்டு வந்த ஒரு சீரியலில், அது ராதிகா கம்பெனி தான். அந்த கம்பெனியில் பண்ண சீரியலில் அது ஆக்சுவலாக அந்த ஒரு கேரக்டர் வந்து கிறிஸ்டியனாக வச்சுருந்தேன். கிறிஸ்டியனு, சர்ச்சு, இது மாதிரி கொஞ்சம் இந்த ஜியாகிரபிக்கலாக சில மாற்றங்கள் அதெல்லாம் கிடைக்குமேன்னு நினச்சி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு திடீர்னு பார்த்தா அந்த சீரியல் நான் தற்செயலாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்தா அவர் பட்டையை அடிச்சுட்டு நிற்கிறாரு அந்த கேரக்டரு. ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ராஜா சார் இல்லை சார், ஓம்கார் சார் வந்து இப்படி வச்சுக்கலான்ட்டாருன்னு. அவருக்கே ஃபோன் பண்ணேன். என்ன சார் வந்து, சார் சீரியலில் இதெல்லாம் சகஜம் சார், எதுக்கு அவன் கிறிஸ்டியனாக இருக்கணும் அப்படிம்பார். அப்புறம் அவர் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. ஊருக்கே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கும், ஆனால் சீரியலில் மட்டும்தான் அதை ஒட்டு கேட்பாங்க. அதனால் கதவை திறந்து போட்டு தான் ரகசியமே பேசணும். இதெல்லாம் சீரியலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்டேன். அதில் சில நல்ல அனுபவங்கள்னு வச்சுங்களேன். சீரியல் எழுதுறது எனக்கு ஒரு இது பாதியில் நிறுத்த போகிற சூழ்நிலையில் என்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி 2 சீரியல். இது என்னென்னா சார் ஒன்றுமே இல்லை, பிரம்மகுமாரிஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் என் மென்டாலிட்டியே மாறிச்சு. என்ன மாறிச்சுன்னா, சீரியலுடைய தர்மம், அதாவது என்னென்னா கலாச்சாரத்தை மீறி வர விஷயங்கள், இதை நாம் சொல்லி ஆகணும். அதனால் வந்து அது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு சீரியல் செம்ம பிக்கப்பாச்சு சார். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதாநாயகி வந்து கதாநாயகனை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாள். அவள் விட்டு கொடுத்துருவா. முதல்ல விட்டு கொடுத்தா ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். நம்ம தமிழில் வந்த பதம் தான், வேற ஒருத்தர் எழுதினார் அந்த கதை. அதில் வந்து விட்டு கொடுத்ததுக்கப்புறம் வருத்தப்படுவாள். திரும்ப அவனை எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நாள் அவன் தண்ணி அடிச்சிருப்பான். அவனை வந்து மறுநாள் வந்து நீ என்னை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நடிப்பாள். நடிச்சுட்டு என் கழுத்தில் தாலியை கட்டுங்கம்பா, தாலியை கட்டிடுவா. அப்புறம் சட்டன்னா இதுக்கு மேலே கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. இவளும் நல்லவள், அவளும் நல்லவள், எப்படி கதை நடக்கும்? நான் அதில் வந்து ஒரு சீனில் வந்து என்ன பண்ணேன், அவங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அதில் ஹீரோ வந்து ப்ரொடியூசரே நடிக்கிறாரு. நான் யோசிச்சுட்டு சரி சார் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போனேன். மறுநாள் சொன்னேன், கதாநாயகிக்கு ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை பிறக்கிறதா காமிக்கிறோம். அந்த குழந்தை வந்து அவனுக்கு பிறந்ததுன்னே சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ஹீரோவுக்கு பிறந்ததுன்னே. அப்படி சொன்னால் கதை ஓடாது சார், இது அவனுக்கே பிறக்கலைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியை சொன்னேன். மாதிரி அந்த ஹீரோ வந்துட்டு போனதுக்கப்புறம் குழந்தையோட காம்பவுண்டுகிட்ட நின்றுட்டுருப்பா. அப்போ ஒரு கேரக்டர் வரும், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, காலேஜ் பீரியடில் உன்னை பார்த்தது, அப்புறம் இது நம்ம குழந்தையா அப்படிம்பா. பேங்கோட முடியும் அந்த எபிசோடு. அவனை நம்ப வைப்பதற்காக, கதாநாயகனை நம்ப வைப்பதற்காக இன்னொருவனோடு அவள் உறவு கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும் நான் மாற்றிட்டேன் கதையை. செம்ம பிக்கப். என்ன பிக்கப்னா இதனால இல்லை, நல்ல கேரக்டர் அவள், ஆனால் அவன் கணவனை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக பொய் சொல்கிறான். அந்த பொய்யை எப்படி சமாளிக்கிறான்னு ஜெட் ஸ்பீடில் ஓடிச்சு கதை. அதுக்கு என்னென்ன பித்தலாட்டங்கள்லாம் பண்ணுறார், பித்தலாட்டங்கள் தான்.
பின்னி எடுத்துருச்சு. 150 எபிசோட்ஸ் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞானம் வந்ததுக்கு பின்னாடி எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நம்ம செய்கிற தொழிலுக்கு அது தேவைப்படுதுங்கிறதுனால நான் சீரியலுக்கு கூப்பிட்டாங்க பின்னாடி. நான் எழுத மாட்டேன்ட்டேன். பிரம்மகுமாரி இயக்கத்தில் சேரணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தது. ஆனால் நான் நினச்சது ஒரே ஒரு இடத்துக்கு தான் நான் போயிருந்தேன். எங்கன்னா, உங்கள் அப்பாவை தாண்டி உங்களுக்கு பிடித்த கவிஞர் அப்படின்னு யாராக இருக்காங்களா? இல்லை, எனக்கு வந்து மகாகவி பாரதியார் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தது யார் யார்? அது ஒரு நல்ல கேள்வி சார். அது மூலமாக ஒரு பாடல் வேறு வருது. அவர் பேர் ராஜசபை. அப்பா வந்து உட்காந்து இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருந்துட்டு திரும்ப ஃபோன் வந்தது. 1 hour கழிச்சு ஃபோன் வந்தோடனே, கவிஞர் உங்களுக்கு தான், அவர் தான் எடுத்து கொடுத்தார். அப்பா போய் ஃபோன் அட்டன் பண்ணேன். எழுதிக்கப்பானார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.